நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை வேளையில அன்றைய சமூகத்துல வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் விடுதலை ஒளியின் சார்பாக உங்களை அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்துல வாழ்த்து வரவேற்கிறேன். விசேஷமாக எங்கள் மத்தியில புகழந்தி பாஸ்டர் மத்தியில இருக்கிறாங்க. அதனால கூட தேவனுடைய வார்த்தை எங்கள் மத்தியில கொண்டு வருவாங்க. பாஸ்டர் வெல்கம் பாஸ்டர். இது உங்களுடைய நேரம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலும் இந்த விடுதலை ஊழியத்தின் சார்பாக அந்த அதிகாலை ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஊழியர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையும் அளவில்லாத பிரசனமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை சந்திக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் பலவிதமான சிரமத்தின் நடுவிலும் அதிகாலையில் வந்து தேவ சமூகத்துல இந்த ஜூம் என்கிற பிளாட்ஃபார்ம் வழியாக இணைந்து கொண்டிருக்கிற தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை ஒவ்வொருவரோடு சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ ஆவியானவர் இந்த விடுதலை ஊழியத்துக்கு தேவன் வைத்திருக்கிற இலக்குகள், தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற கர்த்தர் கிருபை தந்து நடத்துவாராக என்று சொல்லி இந்த ஊழியத்தை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. தொடர்ந்து நாம் தேவ வார்த்தைகளுக்குள்ளாக நமது சிந்தனையை திருப்புவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இதே வசனத்தை நான் கடைசி முறை வாசிக்கும் போது வேறு ஒரு பகுதியில பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக இந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் நம்முடைய முகத்தை வெட்கப்படுத்த விடாத தேவன். வெட்கம் என்றாலே ஷை என்ற வார்த்தை அல்ல, வெட்கம் என்கிற வார்த்தை அவமானம் என்று வருகிறது. அப்ப ஆண்டவராகிய தேவன் நம்முடைய முகத்தை நம்மை அவமானப்படுத்த விட மாட்டார். அடுத்தவர்கள் முன்பதாக நம்மை அவமானப்படுத்த விடாமல் நம்மை அழகுபடுத்துகிற தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதற்கு இப்ப நீங்க நம்முடைய முகத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் அடுத்தவர்கள் முன்பதாக தேவன் அவமானப்படுத்தாமல் அழகுபடுத்த வேண்டும் என்றால் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு கண்மலை ஆண்டவராகிய தேவன் மட்டுமே. அவரை தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்தவரையோ உதவி செய்பவரையோ இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்க அவர் என்று யாரையும் நோக்கி பார்க்காமல் கர்த்தரை மட்டுமே நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவர். யாருமே ஒண்ணு. இப்ப கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிற காரியம், என் பிள்ளைங்க என்ன நோக்கி பார்க்கணும், நான் படைத்த என் ஜனங்கள் என்னை அவர்கள் பார்க்கணும், எல்லாவற்றுக்கும் நம் அவரை நோக்கி பார்க்கணும். அதைத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். எந்த ஒரு தேவையா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னுடைய ஜனங்கள் என்னிடத்தில் வர வேண்டும், என்னுடைய ஜனங்கள் என்னை பார்க்க வேண்டும், என்னுடைய ஜனங்கள் என்னிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நான் அவங்க தேவனா இருக்கிறேன், நான் அவங்க தகப்பனா இருக்கிறேன், நான் அவங்க மெய்ப்பனா இருக்கிறேன், நான் அவங்களை நடத்தக்கூடக்கூடிய நல்ல ஒரு மூத்த சகோதரனா இருக்கிறேன். அப்ப என்னிடத்தில் வர வேண்டும், என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கே நம்முடைய ஊழியத்துல நம்முடைய குடும்பத்துல பிரகாசம் இல்லைன்னா ஆண்டவர் நோக்கி பார்க்க வேண்டிய கண்கள் அடுத்தவரை நோக்கி பார்த்ததுனாலதான் வருகிறது. இன்னைக்கு முழுக்க தேசம் முழுக்க ஏன் இருளுக்குள்ள இருக்குதுன்னா பிரகாசம் இல்லைன்னா பார்க்க வேண்டிய ஆண்டவரை பார்க்காமல் பார்க்க கூடாததை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான். ஆனாலும் ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர் பாருங்க. அவர் ரொம்ப இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நாம அவரை பார்க்கலன்னா கூட அவர் நம்முடைய ஜபத்தை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பரலோகமே நம்மை பார்த்து கவனித்துக் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களுடைய கவனத்துல நீங்க இல்லாம இருக்கலாம், உங்களுடைய தேசத்தினுடைய அதிபருடைய கவனத்துல நீங்க இல்லாம இருக்கலாம், உங்களுடைய பட்டணத்தை ஆளுகை செய்யக்கூடிய அதிபர்களுடைய கவனத்தில் நீங்க இல்லாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய கவனத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் மறந்து விடவே கூடாது. ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவருடைய கிருபை நம்ம மேல அதிகமா இருக்கிறது. ஆனா அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில தேவன் அவமானப்படுத்த விடாம நம்ம வாழ்க்கையில ஒரு பிரகாசமான, ஒரு வெளிச்சமான, ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை தேவன் செய்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துல மிக முக்கியமான ஒரு காரியம் அதுதான்.
இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே நம்ம ஊழியம் பண்றோம். நம்ம விடுதலை ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் பண்றோம். நம்முடைய தனிப்பட்ட சபை ஊழியம் வர இருக்கிறது. இத்தனை நடுவுல தான் நம்ம தினந்தோறும் இந்த ஜூம்ல பாருங்க, எவ்வளவு தூரம் நம்மளாம் நமக்கு எவ்வளவு டயர்டா இருந்தாலும், நேற்று ஆராதனை முடிச்சிருப்போம், எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலும் இந்த காலை நேரத்துல வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோட ஏன் வர்றோம்னா, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்முடைய ஊழியத்துல அவர் மிக முக்கியமானவரா இருக்கிறார். அவருக்காக நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த நாளில நம்ம தேவ சமூகத்துல வரோம்னா, கர்த்தர் நம்மை அதிகமாய் அவருடைய சமூகத்துல அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்ம எல்லாம் இணைத்திருக்கிறார். அந்த சிந்தனை நமக்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம எவ்வளவு சிரமம் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வருத்தம் இருந்தாலும், அவரை தேடி வர்றோம் பாருங்க. அததான் கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. அந்த வாஞ்சையை தான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த வாஞ்சை உள்ள ஆத்துமாவை தேவன் பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உயிரே போற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்ததனால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசமே வரும். ஆண்டவரை நோக்கி பார்த்தால் மட்டும்தான் நமது ஊழியத்துல மகிமையை பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்தால் மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சியை பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்தால் மட்டும்தான் தேவன் நம்மை யார் முன்னிலையிலும், எந்த மனிதர்கள் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்த விடாத தேவன் நம்மை அழகுபடுத்தி, ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். எனவே ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்த தொடர்ந்து நம்ம வசனங்களுக்கு நேராக நமது சிந்தனையை கர்த்தர் திருப்புவாராக. இன்றைக்கு காலை வேளையில நான் ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் யாருடைய முகங்களை யாருடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார்? அததான் நம்ம பார்க்க போறோம். யாருடைய முகங்கள்? நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர் இல்லைன்னு சொல்லவே. ஆண்டவருடைய அன்புக்கு இணை இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தாயுடைய அன்பை விட, தந்தையின் அன்பை விட, நண்பர், உற்றார் எல்லாருடைய அன்பை விட தேவனுடைய அன்பு அது விலை மதிக்க முடியாதது. ஆண்டவர் எல்லாரையும் பாரபட்சம் இல்லாம தான் தேவன் நேசிக்கிறார். அவருடைய அன்புல எந்த பாரபட்சம் கிடையாது, எந்த தெய்வ தாட்சண்யம் கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நம்மளை எப்படி நேசிக்கிறாரோ அதே போலதான் அவரை அறியாத மக்களையும் நேசிக்கிறார். அவங்க வந்து அறியாதவங்கிறதுனால அவங்கள குறைவா நேசிக்கிறார், நம்மளை அதிகமா நேசிக்கிறார் அப்படி கிடையாது. அவர் அன்பிலே எந்த மாற்றம் இல்லாதவரா இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை போல அவருடைய அன்பு மாறாமல் இருக்கிறது. ஏன் அப்படி மாறாமல் இருக்குதுன்னா, அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அன்பாக இருக்கிறார். அப்புறம் அன்புக்கு டெபினேஷன் யாருன்னா நம்ம ஆண்டவர் மட்டும்தான். அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அன்பை நம்ம விளக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை மட்டும்தான் விளக்கணும். ஏன்னா அன்பு என்றாலே நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்முடைய ஒரே பிறந்த குமாரன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, ஒரு தெய்வமே நமக்காக ஜீவனை கொடுக்கிறார்னா, இது சாதாரணமா இருக்க முடியாது. ஆமா, அதுதான் உண்மை. நாம் வந்து பழகுகிறவர்கள், நம்மோடு உறவாடுகிறவர்கள் யாருமே நமக்காக உயிரை கொடுத்து நேசிக்க முடியாது. ஆனா நம்மை படைத்த தேவன் இந்த பூமியில வந்து வாழ்ந்து உயிரை கொடுத்து நம்ம மேல அன்பு செலுத்துறாருன்னா, அந்த அன்புக்கு இணை ஈடு வேறு எதுவுமே கிடையாது. தேவன் எல்லாரையும் அன்பாக இருக்கிறார். எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார். ஆனால் 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 எல்லாரையும் ஆண்டவர் நம்புகிறாரா என்றால் இல்லை. அதுதான் முக்கியமான கருத்து. உலகத்துல எல்லாருமே கர்த்தர் நேசிச்சாலும் ஆண்டவர் அவர் எல்லாரையும் நம்புவது இல்லை. அவருக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரவான்களாய் நம்ம இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய அன்புல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்கிற ஒரு அந்தரங்க பகுதிக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக நீங்களும் அப்ப ஆண்டவர் நம்மளை நம்பி தேவன் ஒரு விஷயத்த கொடுக்கிறாருன்னா, அப்ப தேவன் நம்ம மேல அன்பையும் தாண்டி வேறு விதத்துல தேவன் நம்ம நம்ம மேல நம்புறாரு ஆண்டவர். நம்மள நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறார். என் பிள்ளைங்க இதை செய்வாங்க, என் என் மகன் இதை பண்ணுவான், என் மகள் இந்த காரியத்தை செய்வா, இந்த ஊழியத்தை செய்வான்னு சொல்லி நம்மள நம்புறாருன்னா, ஒரு தெய்வம் நம்மள நம்புறாருன்னா ஒரு சாதாரணமான காரியம் எல்லாம் கிடையாது. எனவே அவருடைய நம்பிக்கைக்கு உரியவங்களா நீங்களும் நானும் மாறும் பொழுது அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாத்தணும்னா நம்ம ஊழியத்தினுடைய வளர்ச்சியை எவனாலும் தடுக்க முடியாது, எந்த சக்தியினாலும் தடுக்க முடியாது, எந்த பிசாசு வல்லமையினாலும் தடுக்க முடியாது. பிசாசு பக்கத்துல வரவே யோசிக்கும். எனவே இந்த நாளில நாம ஒரு 5 காரியத்தை பார்க்க போகிறோம். முதலாவது காரியத்தை, தேவன் யாருடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார்னா, தேவனோடு கூட தனித்திருப்பவர்கள் தான். தேவனோடு கூட யார் யாரெல்லாம் தனிமையா இருக்கிறார்களோ, தேவனோடு கூட தனித்து இருக்கிறார்களோ, தேவனோடு கூட தனிமையான ஜெபத்தில் நீண்ட நேரம் அவரோடு கூட உலாவுகிறார்களோ, தேவனோடு தனிமையாய் வாழ்கிறார்களோ,
தேவனும் நானும், நானும் தேவனும். அப்படிப்பட்ட உறவின் அடிப்படையில தேவனை மட்டுமே சார்ந்து, தேவ கரத்தை மட்டுமே பிடித்துக் கொண்டு, தேவ முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டு, தேவனோடு மட்டுமே உறவில் நிலைத்திருந்து தனித்திருப்பவர்கள் தனித்திருப்பவர்கள் அவர்கள் முகத்தை தான் தேவன் பிரகாசம் அடைய செய்வார். நீங்க தேவனோடு நம்ம வந்து குடும்பமா ஜெபிக்கிறோம், நல்ல விஷயம். இந்த ஜூம் வழியா நம்ம தினந்தோறும் காலையில ஜெபிக்கிறோம், நல்லது. உபவாச ஜெபம் நம்ம எல்லாம் டீமா ப்ரேயர் பண்றோம், கார்ப்பரேட் ப்ரேயர் பண்றோம், நல்ல விஷயம். ஆனா தேவன் அதை விட நீங்க தேவனோடு தனிமையா இருக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து, அவர் பாருங்க, அவர் எவ்வளவு ஊழியத்தின் நாட்கள் பிஸியா இருந்தாலும், ஊழிய அலுவல்கள் அதிகமா இருந்தாலும், தன் பிதாவோடு அவர் தனிமையான நேரத்தை அதிகமாய் செலவு செய்தார். மலைகள் தோறும், குன்றுகள் தோறும், இரவெல்லாம் தோட்டங்களிலே நடு இரவு நேரத்துல இருட்டோடே காலை வேளையில எழுந்து போய் பிதாவோடு தனிமையா இருந்தார். தேவனோடு தனித்திருந்தார். அவர் தேவனோடு தனித்திருந்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம வந்து டீமா ப்ரேயர் பண்றோம், சபையா ஜெபம் பண்றோம், ஒரு பெரிய ஹால்ல நம்ம வந்து ஹையர் பண்ணி ஜெபம் பண்றோம். நம்மள இந்த ஜூம் வழியா ப்ரேயர் பண்றோம், நல்ல காரியம். ஆனா அதுல நம்ம திருப்தி அடைந்து விடக்கூடாது. தேவன் அதை மாத்திரம் அவர் பார்க்கிறவர் கிடையாது. நீங்க ஆண்டவரோடு நீங்க தனிமையாக எவ்வளவு நேரம் இருக்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம யாரோடு அதிக நேரம் நாம உறவாடுகிறோமோ அவர்களுடைய சாயலை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். அதான் முக்கியமான காரியம். நான் வந்து மறுபடியும் சொல்றேன். யாரோடு நீங்கள் அதிக நேரம் உறவாடுகிறீர்களோ, யாரோடு அதிக நேரம் பேசுகிறீர்களோ, யாரோடு அதிக நேரம் நட்புறவோடு வாழ்கிறீர்களோ, அவர்களுடைய குணாதிசயத்தை, அவர்களுடைய அந்த சாயலை, அவர்களுடைய பேச்சு நடவடிக்கையை, அது உங்களுடைய பேச்சு நடவடிக்கை பிரதிபலிக்கும். அவரை உங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கும். அப்ப உங்களை பார்க்கும்போது, என்ன நீங்க அவரை மாதிரியே பேசுறீங்க, நீங்க என்ன அவரை மாதிரியே நடக்கிறீங்க, நீங்க என்ன அந்த அவரை மாதிரியே பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம யாரோட அதிகமா இருக்கிறோமோ அவங்கள வெளிப்படுத்தும். அதுக்கு ஒரு உதாரணம், நம்ம வீட்ல பிள்ளைங்கள பாருங்க. நம்ம பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னாவே, ஏன்னா அவங்க நம்முடைய மாம்சத்துல வர்றதுனால, நம்ம ஜீன்ல வர்றதுனால, நம்மள பிள்ளைங்கள பார்க்க சொல்லுவாங்க பாருங்க, அவங்க அப்பா மாரியே இருக்கிறான் பாருங்க. அவங்க அப்பாவ அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறான். பொண்ண பார்த்து சொல்லுவாங்க, அவன் பாட்டி மாரியே இருக்கிறாரு பாருங்க. அவனோட அம்மாச்சி மாரியே இருக்கிறான். அதே நம்ம பசங்க பண்ற அந்த அவங்க அவங்க பண்ற சில காரியங்கள் பார்க்கும்போது, ஐயோ! அவங்களோட தாத்தா மாரியே பேசுறான் பாருங்க. அவங்களுடைய அப்பா மாரியே பேசுறான். ஏன்னா இவங்கெல்லாம் நம்முடைய நம்முடைய ரத்தத்தின் வழியாக வருகிற உறவுகள். இவங்க நம்மை பிரதிபலிப்பது ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம யாரோடு அதிக நேரம் செலவு செய்கிறோமோ, அவருடைய சாயலை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை தான் கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறார். அதுக்கான ஆதார வசனத்தை நான் சொல்லிட்டு நானே வாசிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனம் வரைக்கும். 27 முதல் 30 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிங்க. யாத்திராகமம் 34, 27 முதல் பின்னும் கர்த்தர் வாசிங்க. மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது. இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும் போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை ஆமென். அழைத்தார். போதும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நம்ம மோசேயை பார்க்கிறோம். இந்த மோசே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு கதாபாத்திரம். மோசேயினுடைய ஊழியம் பழைய ஏற்பாட்டுல பயங்கரமான ஒரு வல்லமையான பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி. அவன் பழைய ஏற்பாட்டுல விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மிகப்பெரிய பரிசுத்தவான்கள்ல மோசே கட்டாயம் இருப்பார். ஏன்னா அவரோட ஊழியங்கள் மிக பயங்கரமானது. ஆனா அவரோட ஊழியத்துல தேவன் இதுக்குள்ள காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் தேவனோடு தனிமையாக அதிக நேரம் இருந்தவர், அதிக நாட்கள் இருந்தவர். நாம வந்து நேரத்தை பெருசா பேசுறோம். ஒரு நாட்கள் 40 நாட்கள்,
நினைச்சே பார்க்க முடியல. நம்மளால ஒரு மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டேன்னா, அப்பாடா சூப்பரா ஜெபம் பண்ணோம்ப்பா. அட அப்பா வல்லமையா ஜெபம் அருமையா இருந்துச்சு பாஸ்டர். சூப்பரா இருந்துச்சு பாஸ்டர். அப்பா செமையா இருந்தது. அதே நம்ம ஒரு 3 மணி நேரம் பண்ணிட்டோம்னா கையில பிடிக்க முடியாது. நம்ம ஒரு 7 மணி நேரம் பண்ணிட்டோம்னா, அப்ப 7 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர். 7 மணி நேரம் ஃபாஸ்டிங். ஆமா, அப்படி இப்படி. அத நம்ம பெருமையா பேசுவோம். அத நம்ம ரொம்ப இதா பேசுவோம். பாஸ்டர் நான் வந்து ஒரு 7 நாள் நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர். 7 நாள் நம்ம 7 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் டெய்லியும். ஆமா, அப்படி பயங்கரமா வல்லமையா அப்படியே செமையா இருந்துச்சு. அப்படி நம்ம பேசுவோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஜெபத்த இப்படி நல்லா இருந்தது. சூப்பரா பண்ணோம். திருப்தியா இருந்தது. ஒருபோதும் நம்முடைய ஜெபத்தில் நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. அத முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. நாம் தேவனோடு ஜெபிக்கிற ஜெபத்தை நாம திருப்தி அடைந்து விடக்கூடாது. தேவனோடு நம்ம ஐயோ நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், இவ்வளவு சூப்பரா ஜெபிச்சேன், அருமையா இருந்தது, வல்லமையா இருந்தது, அபிஷேகமா இருந்தது, இது பயங்கரமான ஜெபம். என்ன எனக்கு புரியல, ஜெபத்துல என்ன பயங்கரம் புரியல. இப்ப நானும் என் மனைவியும் பேசுறோம், அப்பா சூப்பரா பயங்கரமா பேசணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் மகன் என்கிட்ட பேசுறான், டேடி அது வேணும் இது வேணுங்கிறான். உடனே அப்பா என் பையன் என்கிட்ட பயங்கரமா பேசணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம ஜெபத்தை நம்ம என்னைக்குமே அதை நம்ம ரொம்ப ஏன்னா அது வந்து நம்முடைய இயல்பு. அது அது நம்முடைய வேலை. சாரி, அது என்னன்னா அது கூட தப்பு. நான் அது நம்ம வேலைன்னு கூட சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா நம்ம அதுக்குதான் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம படைத்தவரோட நம்ம பேசுவது என்பது அதை நம்ம பெருமைப்படுத்திக் கொள்வதற்கோ திருப்திப்படுத்துவதற்கோ ஒரு பெரிய காரியமே அல்ல. நாம என்னதான் பண்ணோம், ஐயோ நான் 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 மிகுந்த குறைவான நேரம் தான் என் ஆண்டவரோட இருந்துட்டேனே, ஐயோ நான் குறைவான நேரம் இருந்துட்டேனே அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஃபீல் பண்ணணுமே தவிர, அப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் வல்லமையா இருந்தது அபிஷேகமா இருந்தது. நாம பாட்டு பாடுறது அப்படி சொல்லலாம், ஆராதனை பண்றது அப்படி சொல்லலாம். ஆனா ஜெபத்தை நம்ம அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா ஜெபம் என்பது நம்ம ஆண்டவரோடு பேசுகிற உறவு. அந்த இப்போ வந்து கணவன் மனைவி பேசுகிறத சூப்பரா பேசுனேன், வல்லமையா பேசுனேன், அபிஷேகமா பேசுறேன்னு சொல்ல முடியுமா? ஏன் அதுதான் நம்முடைய வேலையே அதுதான். ஏன்னா நாம நாம கணவன் மனைவி உறவு அதுக்கு தானே. அப்ப நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோட நானும் மணவாட்டி நீங்க நானும் பேசுறோம். அப்ப நம்ம ஆண்டவரோட பேசுவதை நம்ம ரொம்ப பெருமையா சொல்ல முடியுமா? திருப்திப்படுத்த முடியும். முதல்ல நம்ம திருப்தியா இருக்க முடியுமா? ஜெபத்துல நீங்களும் நானும் ஒரு நாளும் திருப்தி படவே கூடாது. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிக்கலாமே, ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரோட இருந்திருக்கலாமே, ஐயோ 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 நான் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இன்னும் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, அந்த நேரங்களை என்னால மறக்கவே முடியாதே. அதை நாம சொல்லி ஃபீல் பண்ணணுமே தவிர திருப்தி அடைந்து விடாதீர்கள். இந்த இடத்துல மோசே என்கிற தேவ மனிதனை பார்க்கிறோம். அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்குது. இன்னைக்கு நாம ஒரு 2 மணி நேரம் ஃபாஸ்டிங் எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப நாம அதுல நம்ம திருப்தி அடைஞ்சிடும். இந்த மனுஷன் பாருங்க, அந்த 28ஆம் வசனத்துல அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அப்பா, கர்த்தரோடே இருந்தான். அதான் யாரோடு இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம யாரோடு இருக்கிறோமோ, யார் கூட பழகுறோம், கர்த்தரோடே இருந்தான். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். இந்த உலகத்தோட இருக்கிறது முக்கியம் இல்ல, குடும்பத்தோட இருக்கிறது முக்கியம் இல்ல, நண்பர்களோட இருக்கிறது முக்கியம் இல்ல, ஊழியரோடு இருக்கிறது முக்கியம் அல்ல, உறவுகளோடு இருப்பது முக்கியம் அல்ல, கர்த்தரோடு இருப்பதுதான் மிக முக்கியமானது. அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 நாள். அதான் முக்கியமான காரியம். அங்க வேற யாரும் கிடையாது. அவன் அந்த மோசே வேற யாருமே கூட்டிட்டு போல, மோசே மட்டும்தான் போனான். அப்ப சீனா என்கிற மலையில மோசேயும் தேவனும், தேவனும் மோசேயும். அப்ப யோசிச்சு பாருங்க, மோசேயும் தேவனும், தேவனும் மோசேயும். அப்படின்னா எப்படி அவங்க 2 பேரும் இருந்திருப்பாங்க பாருங்க. அப்ப அவனுக்கு அங்க இருந்த நாட்கள் அவனுக்கு நேரம் போறதே தெரிஞ்சிருக்காது, பகல் இரவு வந்ததே தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் அதையும் மறந்துட்டான். அப்ப உணவு சாப்பிடுகிறதே மறந்துட்டான், தண்ணீர் குடிக்கிறதே மறந்துட்டான். நீங்க தேவனோடு இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலக காரியங்கள் உங்களை மறக்க பண்ணும். உலக விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல வராது. அந்த லொட்டு லொசுக்கு கஷ்டம் கவலை கனி எதுவுமே நீங்க கர்த்தரோடு இருக்க பழகிட்டு பாருங்க. கர்த்தரோடு இருக்கிறவனுக்கு இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் பெரிதாக ஒண்ணுமே தெரியாதுங்க. கர்த்தரோடு நடக்க பழகுகிறவர்கள், கர்த்தரோடு பேசுகிறவர்கள், கர்த்தரோடு உறவாடுகிறவர்கள். நான் சொல்றது தனியா சொல்றேன், நீங்க கூட்டமா ஜெபிக்கிறது நான் சொல்லல.
கூட்டமா நம்ம கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனா தேவன் கூட்டமா அவரை சந்திக்கிறதை விட நீங்க தனியா அவரை சந்திக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல மோசே தேவனை தனியாக சந்தித்தான். ஏன்னா கர்த்தர் தான் அவனை கூப்பிடுறாரு. நீ வா மேல சீனாய் மலையில வாங்குறாரு. அவன் 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 பாருங்க, இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 90 வயசாவது இருக்கும். ஏன்னா அவனை வந்து அழைக்கும்போது, ஊழியத்துக்கு அழைக்கும்போது 80வது வயசுல ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. 80 வயசுங்கிறதே நம்ம லைஃப்ல அது முடியாத வயசு தான். அப்பெல்லாம் நம்மளாம் உயிரோடு இருப்போமானே தெரியாது. இப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் கட்டாயம் எப்படி இருந்தாலும் ஒரு 10 வருஷமாவது ஆயிருக்கும் ஊழியத்துக்கு வந்து. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 85, 86, 90 வயசுல இருக்கிறார் நம்ம வச்சுக்கலாம். அப்ப 90 வயசுல சீனாய் மலை என்பது நீங்க போய் இஸ்ரேல் தேசத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர உயர்ந்தமான ஒரு மலை. அது மலை வந்து நல்லா நமக்கு அழகா ஈஸியா ஏறுறமோ ரோப் கார்லாம் கிடையாதுங்க அப்பெல்லாம். ரோப் கார் கிடையாது. மேல போ லிஃப்ட் எல்லாம் கிடையாது. இப்போ கூட அந்த மலை வந்து மிகவும் கரடுமுரடான மலை. ஒரு பாறைகள் நிறைந்த மலை. ஏதோ மரம் செடி இருந்தா கூட பரவாயில்ல. அந்த மரத்தை பிடிச்சு மேல மேல ஏறிடலாம். ஆனா எதுவுமே ஏறுவதற்கு மலை மேல் ஏறுவதற்கு தேவை எந்த வசதி வாய்ப்புமே இல்லாத மலை. நல்லா கவனிங்க. அங்க தேவனோடு 40 நாள் இருந்தான். நான் மறுபடியும் சொல்றேன். அவன் 40 நாள் தேவனோடு இருந்தான்னு போட்டிருக்கு. ஆனா மலை மேல ஏறத்துக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. பாத்தீங்களா? நம்மளால வந்து கண்டியில இருந்து நூறலிய மேல மலை மேல ஏறத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. நாங்களாம் பைக்ல போய்க்கிறோம். பைக்ல போகும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது பஸ்ல நானும் போய்க்கிறேன். பஸ்ல ஐயோ வாழ்க்கையை வெறுத்து போயிடுவேன். கண்டியில இருந்து மேல அந்த நூறலியா ஹேட்டர்லாம் ஏறும்போது பயங்கர கடினமா இருக்கும். நாங்க கார்ல எல்லாம் போக கஷ்டமா இருக்கும். அதுவே அ அ இது 4 மணி தியானம், 5 மணி தியானம் ஆகும். என்னடா இது ஊருன்னு நினைப்பேன். அப்ப அப்படி சாதாரண நமக்கு ரோடு இருந்தும், வசதி வாய்ப்பு இருந்தும், பைக்கு, கார் இருந்தும் மேல ஏறுவதற்கே எவ்வளவு கடினப்பட்டு ஏறுகிறோமே, எதுவுமே இல்லாத நடந்து மட்டுமே கையில கோல மட்டுமே பிடிச்சுக்கிட்டு, இந்த மனுஷன் மேல ஏறி இருப்பான். அப்ப ஏறும்போது எவ்வளவு நாட்கள் அது நமக்கு தெரியாதுல்ல. அவன் தேவனோடு இருந்த 40 நாட்கள நம்ம பெருசா பேசுறோமே, ஆனா அவன் ஏறும்போது எவ்வளவு நாட்கள், இறங்கும்போது எவ்வளவு நாட்கள். அதை விட முக்கியமான ஒரு காரியம், அந்த 90 வயசுல ஏறாரு பாருங்க. 86, 87 வயசுல ஏறாரு பாருங்க. நம்மளால வந்து ஊழியத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டா ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். அப்பா பயங்கர டயர்டா இருக்கு பிரதர், பயங்கர டயர்டா இருக்கு சிஸ்டர் அப்படிங்கிறோம் நம்ம. ஆனா இவர் வந்து மேல மனுஷன் எப்படிதான் ஏறா என்ன? ஏன்னா அவருக்கு ஒரு ஆசை பாருங்க, என் தேவனை சந்திக்க போறேன் பாத்தீங்களா? நம்ம கர்த்தரை சந்திக்க போறோம். ஏன்னா ஆண்டவரோட சமூகத்துல நீங்க ஒவ்வொரு முறை வரும்போதும் அதுல ஆசையா வந்து நீங்க பழகி பாருங்க. ஆசையா வாங்க. அதான் சொல்றேன். ஏதோ வேண்டா வெறுப்பா, வேற வழியில என்ன பண்ண நான் ஊழியக்காரன், அதனால நான் போணும் அப்படிங்கிற நீங்க அந்த மாதிரி இதோட நீங்க வராதீங்க தயவு செய்து. தேவ சமூகத்துல ஒரு முறை நீங்க கட்டாயத்தினால கர்த்தரை சந்திக்காதீங்க. மன விருப்பத்தோட வாங்க. இப்ப வந்து பார்த்தா நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சுக்கு அடங்கல, நமக்கு கீழ்ப்படியல. அதனால நம்ம அவங்களுக்கு சமையல் நம்ம அவங்களுக்கு சாப்பாடு குடுக்காம இருக்கிறோமா? அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்த செய்யாம ஏன்னா அது நம்முடைய பொறுப்பு இல்லையா? நம்ம பொறுப்புங்கும்போதே நம்ம பிள்ளை கீழ்ப்படியாத நம்ம பிள்ளைங்களுக்கு செய்றோமே! நம்ம படைச்ச தேவன் அல்லவா! நம்மள உருவாக்கின கர்த்தர் அல்லவா! நம்மள அவர் பார்க்கிறார் இல்ல பாருங்க. அப்ப கர்த்தர் நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கிறாரு. அப்ப அவர்கிட்ட நம்மளால எதுவுமே நடிக்கவே முடியாது. மாய்மாலம் பண்ணவே முடியாது. அப்ப அப்படிப்பட்ட தேவனிடத்துல நம்ம வேண்டா வெறுப்பா வர வேணாம். ஒரு ஆசையோடு வாங்க. அன்னைக்கு இவன் சொல்றான். அதாவது சங்கீதக்காரன் சொல்றான். "மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல" தேவனே என் ஆத்துமா உங்க மேல அவ்வளோ அந்த தாகம், ஒரு ஆவல், ஒரு ஆசை இருக்கணும். ஒரு ஆசை. ச்சே எப்ப எப்ப என்னோட ஆண்டவர் பார்க்க போறேன்? எப்ப அவர நான் ஆராதிக்க போறேன்? ஐயோ! அவரோட நான் இருக்க போறேன். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்முடைய வீட்டு உறவுகள் கணவனோ, மனைவியோ இப்ப வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வராங்கன்னா, அவங்கள பார்க்க போகும்போது ஃப்ளைட்ல அந்த இடத்துல நம்ம ஏர்போர்ட்ல போயி அவங்கள நம்ம சந்திக்கும்போது எப்படி இருப்போம்? யோசிச்சு பாருங்க. இப்ப 5 வருஷம் நம்ம பார்க்கல. கணவன பார்க்கல, மனைவிய பார்க்கல. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இப்ப வர்றாங்க நம்மள பார்க்க குடும்பத்த பார்க்க வராங்கன்னா, நம்ம எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஜஃப்னால இருந்தா கூட நம்ம எங்க போயிடுவோம்? ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம். அங்க போய் நம்ம பிள்ளைங்கள, நம்ம உறவுகள பார்க்க அப்படியே வெளிய ஆவலா நிப்போம். ஐயோ! என் மகன் வருவானே! ஐயோ! என்னோட கணவர் வருவாரே! என் மனைவி வருவாரே! அந்த ஒரு எவ்வளோ ஆசையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபீல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த உணர்வு நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்னா, அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆசை ஆசையா, எவ்வளோ ஆர்வத்தோட, எவ்வளோ காதலோட, எவ்வளோ அன்போட அத நம்ம ரசிச்சு, ருசிச்சு அவர பார்க்கணும். அந்த ஒரு ஏக்கத்தோட, தவிப்போட நம்ம மனசு பட படன்னு அடிச்சுட்டு இருக்கும். ஏன்னா, அவர் நம்ம அவ்வளோ நம்ம நேசிக்கிறோம். இங்க சாதாரண உறவுகள், அவங்க ஒரு வெளிநாட்டுல 5 வருஷம், 6 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா, அவன பார்த்த உடனே நமக்கு எப்படி தோணும்? அவருக்கு அப்படியே கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும்னு தோணுது இல்லையா?
அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு முறை தேவ சமூகத்துல வரும் பொழுது ஒரு எக்ஸைட்மெண்ட் வருகிறதா? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருகிறதா? சரி முட்டி போடுவா, சரி தள்ள ஒரு ஸ்கார்ப் போடுப்பா, முட்டி போட சோத்திரம் சோத்திரம் ஹalleluya சோத்திரம், அப்படி பண்றோமா? இல்ல உண்மையாவே ஒரு ஆர்வத்தோட தான் வர்றோமா? யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷன் 90 வயசுல எவ்வளவு ஆர்வத்தோட மேல ஏறி இருப்பாரு பாருங்க. என் கர்த்தர் சொல்லிட்டார், என் ஆண்டவர் கூட நான் பார்க்க போறேன், என் ஆண்டவர் பேச போறேன். இவ்வளவு நாள் ஜனங்கள் முகத்தையே பார்த்து பார்த்து இருந்தவன், இந்த மக்களை பார்த்தா முறுமுறுப்பு, கோபம், டென்ஷன் தாங்க வரும். கர்த்தரை பாருங்க, உங்க மனசுல மனரம்யம் வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல அவன் போனது பாருங்க, அந்த உணவை மறந்துட்டான், உறவை மறந்துட்டான், நேரத்தை மறந்துட்டான், தண்ணீர் குடிக்கிறத மறந்துட்டான், இந்த உலக ஆசபாசங்களை மறந்துட்டான். எல்லாவற்றையும் மறக்க பண்ணுகிற ஒரு இடம் இருக்குன்னா அது தேவனுடைய சமூகம் மாத்திரமே. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை காரியத்தையும் மறக்கக்கூடிய ஒரே இடம் தேவ சமூகம் மட்டும்தான். அதே போல நாமளும் தேவ சமூகத்துல வந்துட்டோம்னா மத்த எந்த காரியத்தையும் நம்ம யோசிக்க கூடாது. கர்த்தரை மட்டும்தான் நீங்க யோசிக்கணும், ஆண்டவரை மட்டும்தான் சிந்திக்கணும். நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு கண்கள் மூடுனா கர்த்தர் மட்டும்தான் தெரியணும். தேவையில்லாத காரியங்கள் உங்க மனதுக்குள்ள வருதுன்னா நீங்க இன்னும் கர்த்தரோடு உறவில் இல்லை, தேவனோடு இன்னும் நீங்க இணையவில்லை. அப்ப நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம என்னென்னலாம் பண்றோம். சபையில பாருங்க, பாட்டு பாடுறோம், கையை தட்ட வைக்கிறாங்க, கரங்களை உயர்த்தி ஆராதனைங்கிறாங்க, இலை வைக்கிறாங்க, துதிக்க வைக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜெபிக்க வைக்கிறாங்க. ஏன்? நம்ம அவ்வளவு தூரம் உலகத்துல இருந்து உள்ள வரோம், ஆண்டவருக்குள்ள வருவதற்காக நம்மள பாட்டெல்லாம் பாடி நம்ம மனசை ரெடி பண்றாங்க, நம்ம ஆத்துமாவை ரெடி பண்றாங்க. ஏன்? தேவனை சந்திப்பதற்காக. இதெல்லாம் பண்ணி தான் உங்களை தேவ சமூகத்துல கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு இன்னைக்கு உலகம், இன்னைக்கு இன்னைக்கு ஊழியத்துல. ஆனா அன்னைக்கு அவன் மோசே தேவ சமூகத்துல வருவதற்கு அவனுக்கு என்ன பாட்டு பாடியிருப்பான், அவன் என்ன ட்ரம்ஸ் தட்டியிருப்பான், என்ன கீபோர்டு வாசிச்சிருப்பான்? ஒண்ணுமே இல்ல, கரண்ட் இல்ல. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருப்பான். எனக்கு இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ரொம்ப புரியாத புதிதா இருக்குது எனக்கு. அதனாலதாங்க கர்த்தர் அவன் முகத்தையே பிரகாசிக்க பண்ணினார். யோசிச்சு பாருங்க. அப்ப 40 நாள் ஒரு மனுஷன் குளிக்காம இருக்கிறான், 40 நாள் ஒரு மனுஷன் பல்லு விளக்காம இருக்கிறான், 40 நாள் ஒரு மனுஷன் சாப்பிடாம இருக்கிறான், 40 நாள் ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காம இருக்கிறான். அது மேல அந்த மலை மேலலாம் எவ்வளவு காத்து அடிக்கும், எவ்வளவு குளிர் அடிக்கும். ஆனா அவனுக்கு அப்புறம் எந்த பலவீனம் வரல பாத்தீங்களா? ஏன்னா அவன் யாரு கூட இருந்தான், அதான் மிக முக்கியமான காரியம். அவனோட சொந்த காரியத்துக்காக அவன் போல, ஏதோ சும்மா ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், டூர் போயிட்டு வரலாம்னு சொல்லி சீனாய் மலைக்கு போல, கர்த்தரோடு இருந்தான். அதான் மிக முக்கியமான காரியம். கர்த்தரோடு இருக்கிறவங்களுக்கு எந்த வியாதியும் தொடுவதற்கு யோசிக்கும், பலவீனம் வருவதற்கு யோசிக்கும். மத்த எந்த பாருங்க, பிசாசு கிட்ட வரவே அவன் யோசிப்பான். நீங்க கர்த்தரோடு இருந்து பாருங்க, பிசாசு உங்களை பார்த்து அவன் பயந்து ஓடுவான். பைபிள் தெளிவா சொல்லு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போறவங்க, அவன் எதுக்கு சும்மா புடிச்சுக்கிட்டு நிறுத்திக்கின்னு? தேவையில்லை நமக்கு. நீங்க தேவனோடு இருக்க ஆரம்பிங்க, அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல, பிசாசு பத்தியே பேசணும், அவனை பத்தி மைண்ட்ல வைக்க வேணாம். உங்க சிந்தனை முழுக்க கர்த்தர் மட்டும்தான் இருக்கணும், ஆண்டவர் மட்டும்தான் இருக்கணும், அவர் சமூகம் மட்டும்தான் இருக்கணும், அவர் பிரசன்னம் மட்டும்தான் இருக்கணும், அவரை பற்றி மட்டும் நம்ம நினைக்கணும். அதுதான் கர்த்தர் வருவார். என் ஜனங்கள் என்னதான் நோக்கி பார்க்கணும். ஆனா என்ன தவிர வேற எல்லாரையுமே நோக்கி பார்க்கிறாங்களே. அப்ப நான் தானே அவங்கள உருவாக்குனேன், நான் தானே அவங்கள செதுக்குனேன், நான் தானே அவங்கள அழைச்சேன், நான் தானே தாயின் கருவுல இருந்து தெரிந்து கொண்டு அவனை இது வரைக்கும் நடத்தி வந்தேன், ஊழியத்துல நான் தானே நடத்தினேன். என்னதான் மனுஷங்க இந்த உலகத்துல பணம் கொடுத்தாலும் அவனை கொடுக்க வைக்கிறது நான் தானே, அவனுக்கு உதவி செய்ய வைக்கிற அந்த எண்ணத்தை கொடுப்பது நான் தானே. அப்ப என்ன பார்க்காம மறுபடியும் அந்த உதவி செய்யக்கூடிய நபரை தானே பாக்குறாங்க. அதுதான் தேவனுடைய அங்கலாய்ப்பு. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துல பிரகாசம் இல்ல, நமது சபையில பிரகாசம் இல்ல, ஆத்தும வளர்ச்சி இல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிரகாசம் இல்ல. யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல மோசே 40 நாள் எல்லாவற்றையும் மறந்து தேவனோடு இருந்தான், கர்த்தரோடு இருந்தான். ஆனா அவன் முகம் எப்படி இருந்தது பாத்தீங்களா? இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு இந்த 29ஆம் வசனத்துல, சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது மோசே தன் கையில 2 சாட்சி பலகைகள். இது பாருங்க, இது அடுத்த இன்னொரு இன்னொரு ஒரு பாரம். என்ன பாரம்? சாட்சி பலகைகளை அவர் என்ன பண்றான், போகும்போது தூக்கிட்டு போறார் தலைவர். அந்த சாட்சி பலகைகள் என்பது ஏதோ நம்ம மரத்துல செஞ்ச பலகை கிடையாதுங்க. அது கல்லு, பாறை, பாறையில ஒரு பெரிய பலகை மாதிரி செஞ்சு, ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கு. அது அந்த 2 பாறை பலகைய அதை வடிச்சு கொண்டு போறான். அது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நம்மளால ஒரு சின்ன கல்லை தூக்க முடியல, அந்த 2 பலகையை மேல தூக்கிட்டு போறோம். ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதுறான்.
அங்க போய் எழுதிட்டு இருக்கிறான் பாருங்க. அந்த ஒளி வச்சு அந்த அந்த பலகையில அடிச்சு அடிச்சு ஆண்டவர் சொல்ல சொல்ல அந்த எபிரேய வார்த்தையில கர்த்தர் சொல்ல சொல்ல அந்த 10 கட்டளையை என்ன பண்ண டைப் பண்றான், எழுதுறான். அது வேற அவனுக்கு வேலை. அவனுக்கு அங்க பொறுப்பு வரும் பாருங்க. அந்த 40 நாள் கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் கொண்டு வந்து திருப்பி அந்த பலகை தூக்கிட்டு வரான். அது என்ன பண்ணும், அந்த மலையில இருந்து பத்திரமா தூக்கிட்டு கொஞ்சம் வலிக்கு விழுந்து பலகை உடைஞ்சு போயிடும். ஏற்கனவே அந்த மக்கள் விபச்சாரம் பண்ணதுனால தான் பலகை அவரே உடைச்சிட்டார். முதல் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரே எழுதி கொடுத்தது. அது இந்த ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தம் உடைக்கப்பட்டாச்சு. இப்ப மோசே எழுதியது. முதல்ல கொடுத்தது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தரே அவர் தம்முடைய அக்கினியினால அந்த கற்பலகைகள்ல வடிச்சு கொடுத்தார், எழுதி கொடுத்தார். இப்ப மோசே எழுதியதுதான் இப்ப நமக்கு வந்தது கூட பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இல்ல, செகண்ட் ஹேண்ட் தான் வருது. மோசே மூலமா தான் நமக்கு வந்துச்சு. மோசே மூலமா தான் நியாயப்பிரமாண கட்டளை வந்துச்சு. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த இடத்துல வந்து தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அல்லேலூயா. அவன் முகம் பிரகாசமா இருக்குதுங்கிட்ட கூட அவனுக்கே தெரியல பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துல நம்முடைய முகம் பிரகாசித்து நம்முடைய ஊழியத்தின் இது பண்றத அது நமக்கே தெரியாதபடி இருக்கும். கர்த்தரே இந்த உலகத்துல நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அவன் முகம் ஏன் பிரகாசமா இருந்தது தெரியுமா? அந்த வசனம் 29ஆம் வசனத்துல நீங்க பாருங்க. தன்னோடே அவர் பேசினதினாலே. அது மிக முக்கியமான வார்த்தை. நீங்க ஆண்டவரோட எவ்வளவு நேரம் பேசுறங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. நாம ஆண்டவரோட வார்த்தை மூலியமாக எவ்வளவு நேரம் கர்த்தரிடத்துல பேசுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. அவர் நம்ம கூட எவ்வளவு நேரம் பேசுகிறார் என்பதுதான் முக்கியம். ஏன்னா அவர் உங்க கூட பேசினாதான் உங்க முகம் பிரகாசிக்கும். நீங்க அவரோட பேசுவதை விட அப்ப நாம நாம அவர்கிட்ட பேசுனா என்னத்த பேசுவோம்? கர்த்தர்கிட்ட நீங்களும் நானும் பேச என்ன பேசுவோம்? நம்ம பிரச்சனையை சொல்லுவோம், நம்ம தேவையை சொல்லுவோம், பலவீனங்களை சொல்லுவோம், ஊழியத்துல இருக்கிற போராட்டத்தை சொல்லுவோம், உபத்திரம் சொல்லுவோம். அப்போ கூட பாருங்க, நம்ம விஷயங்களை அவர்கிட்ட சொல்வதற்காக தான் ஜெபிக்கவே போறோம். சரி பரவாயில்ல, ஓகே, நம்ம அப்படியாவது போறோம் அவர்கிட்ட. ஆனா அவர் நம்ம கிட்ட பேசினா என்ன பேசுவாரு? யோசிச்சு பாருங்க. இப்ப அவர் ஏதாவது நம்மள மாதிரி அவரு எனக்கு இது பண்ணு அது அது சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் நம்ம கிட்ட பேசுறாரு பாருங்க. அவர் நம்ம கூட இப்ப தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இப்ப அவன்கிட்ட சண்டை போடுவதற்காக, முறுமுறுப்பதற்காக, கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக 30ஆம் வசனத்துல வராங்க பாருங்க. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் மோசையை பார்த்து கேட்கலாம், என்ன இவ்வளவு லேட் ஆச்சு கேட்கலான்னு வர்றாங்க. எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர சேர பயந்தார்கள். பாத்தீங்களா? அவன் பக்கத்துல வர யோசிச்சாங்க. அப்படியே பின்னாடி போறாங்க, அப்படியே பேக் போறாங்க. ஐயோ என்னடாப்பா அவன் முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்முடைய ஊழியத்துல இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அப்போ மோசையுடைய தேவனை தானே நீங்களும் ஆராதனை பண்றோம், வேற யாரும் இல்லை தானே? அப்ப மோசையோட தேவனை நீங்கள் தானே ஆராதிக்கிறோம். மோசையோட முகம் பிரகாசமா இருக்குது, உண்மைதான். இப்ப நம்ம படிக்கிறது கதை இல்லை. இது ராமாயணமோ மகாபாரதமோ பகவத்கீதையோ புத்தரமோ கதை கிடையாது. இது வந்து நடந்த சம்பவம். அப்ப ஒரிஜினலா உண்மையாகவே கர்த்தர் அவன் முகத்தை பிரகாசமா இருக்க பண்ணது உண்மைனா, கர்த்தர் அவனோடு பேசிக்கொண்டு இருப்பதனால அவன் முகம் பிரகாசமா இருப்பது உண்மைனா, அப்ப இன்னைக்கும் நம்ம அதே கடவுளை, அதே மாறாத தேவனை தான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு நம்முடைய முகம் முகம் பிரகாசிக்க வேணாம், அட்லீஸ்ட் நமது ஊழியம் வந்து பிரகாசிக்கமா இருக்கணுமா இல்லையா? நம்முடைய குடும்பம் வந்து பிரகாசமா இருக்கணுமா இல்லையா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு பிரகாசமா இருக்கணுமா இல்லையா? நம்முடைய குடும்பம் நம்முடைய உறவுகள் பிரகாசமா இருக்கணுமா இல்லையா? நம்முடைய தனிப்பட்ட சுபாவங்கள் பிரகாசமா இருக்கணுமா இல்லையா? நம்ம செய்யற வேலை பிரகாசமா இருக்கணுமா இல்லையா? நம்ம செய்யற ஊழியம் பிரகாசமா இருக்கணுமா இல்லையா? நம்ம செய்யற தொழில் பிரகாசமா இருக்கணுமா இல்லையா? ஏன்னா இது வந்து உண்மை என்றால், மோசையோட முகம் பிரகாசமா இருந்தது உண்மைன்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில அதை கர்த்தர் செய்ய அவர் ரெடியா இருக்கிறாரா இல்லையா? ஆயத்தமா தானே இருக்கிறாரு. அதே தேவன் தானே, அதே கர்த்தர் தானே. வேற யாரும் நம்ம ஆராதிக்கலையே. பழைய ஏற்பாட்டுல ஒரு கடவுள், புதிய ஏற்பாட்டுல ஒரு கடவுள் இல்லையே. ரெண்டும் ஒரே தேவன் தானே. அப்போ ஒரே தேவன் அவருக்கு செய்யாம நமக்கு செய்யாம போயிடுவாடா? அவருக்கு செய்தவர் நம்ம வாழ்க்கையில் செய்யாம இருப்பாரா? அப்ப இதுல வந்து யாருடைய பங்கு மிஸ்டேக் ஆகுது? நம்ம பங்கு தான். நாம செய்ய வேண்டியது நம்ம தவறி விட்டோம். அவர் நம்மளை வந்து பிரகாசிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம ஊழியத்தை பிரகாசிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. நம்முடைய குடும்பத்தை பிரகாசிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்க ஆயத்தமா இருக்கிறாரு. எங்க தேவனுடைய பிள்ளைங்க தாங்க நம்மள வெளிச்சத்தின் பிள்ளைங்க.
நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம ஒரு காலத்துல நம்ம அந்த காலத்துல இருந்தோம், பாவத்துல இருந்தோம், அசுத்தத்துல இருந்தோம். அந்த காலத்துல இருந்த நம்ம ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அவர் கொண்டு வந்துட்டார் அவரை. இப்ப நாமெல்லாம் ஒளியின் பிள்ளைகள், நாம தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம 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 இப்ப எங்க இருக்கிறோம்? இருட்டுல இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இருட்டுல இருக்கிறோம். எனவே நீங்க தேவனோடு தனிமையா இருந்து பாருங்கள். உங்க முகம் மாத்திரமல்ல, உங்க ஊழியமே பிரகாசமா இருக்கும். அதுதான் கர்த்தர் சொல்றார். அதான் இந்த இடத்துல கர்த்தர் சொல்ற காரியம். அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்ப நீங்க நம்ம முகத்தை வெட்கப்படாம, அந்த இடத்துல பாருங்க, மோசே கர்த்தர் வெட்கப்படுத்த விட்டார பாருங்க. மோசே பார்த்து பயப்படுறாங்க அவங்க. அவன் பக்கம் போக முடியல பாருங்க, கிட்ட நிக்க முடியல. அவன் அண்ணனுங்க, ஆரோன். அவன் அவ்வளவு உரிமையா பேச முடியும், அண்ணன் தம்பி தம்பின்னு பேச முடியும். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? ஆரோன் என்னது? ஆரோன் மோசேக்கு பயந்து நிக்கிறான், அண்ணன் தம்பிக்கு பயந்து நிக்கிறாரு. ஏன்னா அவன் முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு. தேவ பிரசன்ஸ் பாருங்க. தேவ பிரசன்னத்தை நீங்களும் நானும் இந்த உலகத்துல சுமந்து செல்லக்கூடிய ஊடகமா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், நீங்களும் நானும் இந்த உலகத்துல தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் சுமந்து கொண்டிருக்கணும். அது எப்பொழுதும் சுமந்து கொண்டிருக்கணும். 24 மணி நேரமும் இந்த உலகத்துல தேவ சமூகத்தை நீங்க சுமந்து கொண்டிருக்கணும். ஒரு இடத்துல அசுத்தமான காரியம் நடக்குது, நீங்க அங்க போனாலே அதெல்லாம் போயிடணும். அந்த இடத்துல அது இருக்கு, அதை ஓடி போயிடணும். பிசாசு ஓடி போயிட்டு நீங்க அங்க வந்துட்டா பிசாசுக்கு அந்த இடத்துல கதி கலங்கணும். அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கணும். அதற்கப்புறம் தான் பாருங்க, மோசே மூலியமா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி பிரகாசமா பண்ணேன், உன்னுடைய முகத்தை எப்படி நான் பிரகாசிக்க பண்ணேன், உன் ஊழியத்தை எப்படி நான் பிரகாசிக்க பண்ணேன், அது போல என் ஜனங்களையும் நான் பிரகாசிக்க பண்ண போறேன். என் மக்களையும் நான் பிரசன்னமாக்க போறேன். எனவே இனிமே என் மக்கள் எப்பப்பெல்லாம் உன்கிட்ட வராங்களோ, உன் சமூகத்துல வராங்களோ, உன்கிட்ட ஜெபிக்க வராங்களோ, அப்பெல்லாம் எப்பெல்லாம் நீங்க சபையா கூடுகிறீங்களோ, அப்பெல்லாம் நீயும் ஆரோனும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி என் ஜனங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23 23லிருந்து 27 வரைக்கும். யாராவது ஒருத்தர் வாசிங்க, வேகமா வாசிங்க. இருக்கிறீங்களா? இல்ல எங்க தூங்கிட்டாங்களா அதுலயே? இருக்கோம் பாஸ்டர். எதுல இருந்து பாஸ்டர்? என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23லிருந்து 26 வரைக்கும். நீ ஆரோன் 175வது பக்கம். நீ வாசிங்க. ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். பாத்தீங்களா? அப்ப இஸ்ரவேல் புத்திரர் எப்பெல்லாம் தேவ சமூகத்துல ஒருமனமாய் கூடி வருகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் எப்படி நான் உன்னை பிரகாசமா மாத்தினேன், அது போல நான் பிரகாசிக்க பண்ண போறேன். அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லி அவங்கள ஒவ்வொரு முறை நீ ஆசீர்வதிக்கணும், பிளஸ் பண்ணணும். அதனாலதான் நீங்க பாருங்க, அன்னைக்கு வந்து பார்த்தா இஸ்ரவேல் மக்கள் ஒரு தேச மக்களே தேவனுக்கு பிள்ளையா இருந்தாங்க பாருங்க. அத்தனை அந்த இவங்களுக்கு விரோதமா எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க பாருங்க. 31 ராஜ்யங்கள் வந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியல, இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்? தேவனுடைய அந்த ஒளி, தேவனுடைய பிரகாசம், நேரடி கண்காணிப்பு இவங்க மேல இருந்துச்சு. அன்னைக்கு மத்த நாடு இருந்துச்சு, மத்த தேச மக்கள் வாழ்ந்தாங்க, மத்த கண்ட்ரி மக்கள் வாழ்ந்தாங்க, மத்த இன மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்களெல்லாம் இல்லாம இவங்களை மட்டுமே தேவன் தனியாக வேறுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல உங்க ஸ்ட்ரீட்ல, உங்க தெருவுல எத்தனை பேர் இருக்கலாம், ஆனா உங்களை மட்டும் தேவன் தனியா பிரிச்சிருக்கிறார். அப்ப நம்மளை பார்க்கும் போது மத்தவங்களை நாம வந்து நம்மளோட லைஃப் வித்தியாசப்படுத்தி தெரியணும். நம்ம தேவனோடு இருக்கிறவங்க, தேவனோடு பழகுகிறவங்க, இவங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்க வந்து ஏசப்பா பிள்ளைங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க வந்து பரிசுத்தமா தான் இருப்பாங்க, இவங்க வந்து ஒழுக்கமா தான் இருப்பாங்க, இவங்க நீதியா தான் இருப்பாங்க. ஏதோ நம்ம கையில் நம்ம பைபிள் தூக்குறத வச்சு, நம்ம ட்ரெஸ்ஸிங்கை வச்சு, வெள்ளை துணி போடுறத வச்சு நம்ம கிறிஸ்துவாங்க அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்த கூடாது. நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய ஒழுக்கங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், இதுதான் பிரகாசம். இதுதான் நம்ம வந்து மத்த மக்களுக்கு நம்ம காட்டுற பிரகாசம் எதுன்னு அதுதான். அன்னைக்கு மோசேயோட முகம் பிரசன்னமா அவ்வளவு பிரகாசமா இருக்கணும். அது வந்து பிரசன்னம்.
தேவ பிரசனம். ஏன்னா அவ்வளவு நாள் அவன் தேவனோடு தேவன் அவன்கிட்ட பேசினார், இவன் பேசல பாருங்க. அந்த சீனாய் மலையில கூட இவன் பேசல, கர்த்தர் தான் பேசினார். கர்த்தர் அவன்கிட்ட பேசுவதற்காக தான் நீ மேல வா, தனியா வான்னு கூப்பிட்டாரு. ஏன்னா நீ கீழே இருக்கும்போது நான் பேசுற சத்தம் உனக்கு கேட்காது. ஏன்னா என் சத்தத்தை விட உன்னை சுத்திக்கிற அத்தனை லட்சம் பேர் உன்னை போட்டு என்ன பண்ற, முறுமுறுக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க. அவன் சத்தத்தை இருக்கனால என் சத்தம் கேட்காது. அப்ப ஏன் நீ என்ன, நீ சந்திக்கணுமா, தனியா என்ன வந்து பாருங்கிற ஆண்டவர். எனவே உங்க பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், நீங்க தேவனை தனியாக சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். குடும்பமா ஜெபிக்கலாம், நல்லது. குழுவாக ஜெபிக்கலாம், நல்லது. சபையாக ஜெபிக்கலாம், நல்லது. ஒரு திறந்த வெளி கூட்டத்துல ஒரு திரள் கூட்டமா 10,000 20,000 பேர் ஜெபிக்கலாம், நல்லது. ஆனா அதை விட, அந்த ஜெபத்தை விட நீங்களும் ஆண்டவரும் ஆண்டவரும் நீங்களும் தனிமையாய் ஜெபிப்பதை, தனிமையாய் உறவு கொள்வதை, அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க தனியா ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் இருந்தீங்க என்பதுதான் மிக முக்கியமான காரியம். அதுதான் மிக மிக உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்கள். எதுனா அவரோடு இருந்த மணித்துளிகள், மணி நேரங்கள். அது எவ்வளவு நேரம் நீங்க இருக்கிறீங்களோ அது அவ்வளவு பிரகாசம் உங்க லைஃப்ல தேவன் கொண்டு வரும். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சவன் மோசே. எனவே உன்னை நான் எப்படி பிரகாசிக்க பண்ணேன், உன் முகத்தை எப்படி என் பிரசன்னத்தால நிரப்புனேன், அது போல என் ஜனங்களை, இந்த 6 லட்சம் புருஷர்களை, இந்த 30 லட்சம் மக்களை நான் மாத்த ஆசைப்படுறேன். எனவே இந்த வார்த்தையை நீ சொல்லி அவங்களை பிளஸ் பண்ணு, அவங்களை ஆசீர்வதி அப்படிங்கிற. என்ன கருமன தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் தான் இது வரைக்கும் பார்த்துக்கிறோம். இந்த ஒரு 45 மினிட்ஸ். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் பார்ப்பறதுன்னு தெரியல. நம்ம சுருக்கமா நம்ம இன்னொரு முடிச்ச பிறகு ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து முடிக்கலாம். அப்ப வந்து பாருங்க, நீங்க தேவனோடு கூட தனித்திருங்கள். உங்க குடும்பம், உங்க ஊழியம், நீங்கள் செய்கிற அத்தனை காரியத்தையும் தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். அப்ப உங்களை வந்து அவமானப்படுத்துற நினைக்கிறவங்க கூட உங்களை பார்த்து பயப்படுவாங்க. அதுதான் உங்களை வந்து தலைக்குடிய நினைக்கிறவங்க கூட அவங்க உங்க முகத்தை ஃபேஸ் பண்ண முடியாது, உங்களை பார்க்கவே முடியாதுங்க, உங்களை பார்க்கவே முடியாது. சிம்பிளா சொல்றேன், ஒண்ணுமே இல்லை. ஏன்னா என் லைஃப்ல நிறைய ஒண்ணு ரெண்டு இல்லை, ஏராளமான சாட்சிகள், எக்கச்சக்க சாட்சிகள். எங்க சர்ச்சில் மேல ஃபாஸ்டிங் போய் நடந்துட்டு இருக்கு, நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கீழே ஒருத்தன், ஏன்னா மேல மாடி மேலதான் சர்ச்சு, கீழே வந்து ஒருத்தன் நல்லா நல்லா சாராயம் குடிச்சு வந்து சண்டை போடுறான். என்ன சத்தம் போடுறீங்க, சத்தம் போடுறீங்க, சும்மா அலையிலேயே கத்துனுக்குறீங்க, அப்படி இப்படி அவன் பாட்டு கீழே கத்துறான். என் சர்ச்சில் பாஸ்டர் எல்லாம் அங்க சத்தம் போடுறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. இங்க எல்லாம் அவனும் கத்துறான் கத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டான். அப்புறம் அங்கேயே முன்னாடி உட்காந்துக்கிறான். கத்துறான் திருப்பி நின்னான். திருப்பி அவன் கதை. நாங்க எப்பயும் போல ஜெபம் பண்ணிட்டு கீழே நாங்க போய் அவனை போய் மேல போய் அவனை போய் இப்படி எட்டி பார்த்தோம். அவ்வளவுதான். என்னை இப்படி பார்த்தான் பாரு, டப்புன்னு கீழே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னை பார்த்து எழுந்து ஓடுறான். நான் ஒண்ணுமே அவன்கிட்ட ஏன்பான்னு கூட கேட்க கூட இல்லை. பார்த்தோன்னா எழுந்து ஓடுறான், ஓட்டிட்டு கீழே எழுந்தான், திருப்பி எழுந்துன்னு ஓடனே போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் என்னை பார்த்தாலே கீழே குனிஞ்சுட்டான். அவன் என்னோட முகத்தை ஃபேஸ் பண்ண முடியல அவனால. தேவனோடு தனிமையா இருங்கள். உங்களை அவமானப்படுத்த நினைக்கிறவங்கள கூட அவங்க அவமானப்பட்டு போவாங்க தவிர உங்க முகத்தை ஒரு நாளும் தேவன் அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்த விட மாட்டார். ஒரு பயத்தை கொண்டு வருவார். உங்க முகத்துல, உங்க ஊழியத்துல பிரகாசம் வந்துருச்சுன்னா அந்த பிரகாசத்தை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அத மோசேக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். நாம அவரை தனியா சந்திக்க ரெடியா இருக்கிறோமா? அதோடு நம்ம நிறுத்திக்கொள்ளும். பிறகு ஆண்டவர் தேவன் யாருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் என்று பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1049வது பக்கம் வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும்
அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அருமையான வார்த்தை. அப்ப ஞானவான்கள் யார்? இந்த ஞானவான்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள்ல வசனம் வருது. நீங்க ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் படுத்துனீங்கன்னா நீங்க தான் ஞானவான்கள், நீங்க தான் ஞானம் உள்ளவர்கள். அதே வார்த்தை தான் அங்க வருது. அடுத்த பக்கத்துல அடுத்த வரியில அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். நீங்க நட்சத்திரங்கள். பொதுவாகவே நட்சத்திரம் எப்ப மின்னும் ஜொலிக்கும் பாத்தீங்கன்னா, இரவு நேரத்துல மட்டும்தான் நட்சத்திரங்கள் ஜொலிக்கும். இரவு நேரத்துல தான் நம்ம நட்சத்திரங்களை பார்த்து அழகா ரசிப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நட்சத்திரமா தேவன் வைத்திருக்கிறார். ஒரு ஒளியை போல கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்புறம் நீங்களும் நானும் இந்த இந்த உலகத்திற்கே நம்பிக்கையின் நட்சத்திரமா தேவன் நம்மளை வச்சுக்கிறார். அப்ப இப்ப இப்ப இந்த நட்சத்திரம் எப்படின்னு பார்த்தா நாம எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்போம். இப்ப நாம பாக்குற நட்சத்திரம் வந்து இரவு நேரத்துல மட்டும்தான் ஆமென். பிரகாசிக்கும். ஆனா நீங்களும் நானும் பகல் நேரத்திலேயே பிரகாசிப்போம், என்றென்றும் பிரகாசிப்போம். ஆனா என்ன பண்ணணும்? நம்ம ஞானவான்களா இருக்கணும், அநேகரை நீதிக்குட்படுத்தணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஒவ்வொரு ஜனங்களை பார்க்கும் பொழுதும் உள்ளம் உடையணும், ஆண்டவரை அறியாத மக்களை பார்க்கும் பொழுது மனம் உடையணும், ஒரு பாரம் இருக்கணுங்க. நான் அதான் சொல்லுவேன். நான் பாரம் இல்லாம செய்யற ஊழியங்கள் அது தேவனை விட்டு தூரமான ஊழியம். நீங்க பாரம் இல்லாம, நல்லா கவனிங்க, பாரம் இல்லாம, தரிசனம் இல்லாம ஜெபம் பண்ண முடியும், பாட்டு பாட முடியும், ஆராதனை பண்ண முடியும், ஜெபிக்க முடியும், பிரசங்கம் பண்ண முடியும், சபை கட்ட முடியும், பாஸ்டரா இருக்க முடியும், எல்லா ஊழியம் செய்ய முடியும். ஆனா தேவனுடைய பார்வையில நம்ம யாருன்னு தெரியாத ஊழியங்க, அவ்வளவுதான். கர்த்தரை நீங்க கேட்டீங்கன்னா அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்குவார். அதான் மத்தேயு 5ல சொல்றாரு பாத்தீங்களா? மத்தேயு 6ல சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்றான். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உங்களை அறியவில்லை. முடிஞ்சு போச்சு. நீ எனக்கு யாருன்னே தெரியாதுன்ட்டு வர ஆண்டவர். அவர் நல்ல நீங்க பாரம் இல்லாம செய்யற ஊழியங்கள் தேவனை விட்டு தூரமான ஊழியங்கள். பாரம் இருக்கணும். நீங்க பைபிள்ல பாருங்க, நீங்க நிறைய அந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல தான் அதிகமா வரும். அந்த சின்ன தீர்க்கதரிசன புத்தகத்துல வரும் பாருங்க, பாரம் வரும். இஸ்ரவேலின் பாரம், தமஸ்குவின் பாரம், நினிவேயின் பாரம், சியோனின் பாரம், யூதாவின் பாரம். அதனால பாரம் என்னன்னா தேவனுக்கு இருந்த ஒரு பாரங்க அது. அந்த ஒவ்வொரு தேசத்துனா அந்த தேசத்துல அந்த இருக்கிற ஜனங்கள் மேல இருக்கிற பாரம். இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, ஐயோ ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்களே, என்னை பத்தி தெரியுமே ஆனாலும் என்னை தேடாம இருக்கிறாங்களே, என்னை அறியாம இருக்கிறாங்களே, அந்த ஒரு பாரம் ஆண்டவருக்குள்ள இருக்குது பாருங்க. அந்த பாரமும் தரிசனமும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தோம்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது பாருங்க. நம்ம சும்மாவே இருக்க முடியாது. நம்மளால ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லாம இருக்க முடியாது. நாம ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது வேறு, ஜெபம் முக்கியம்தான். ஆனா ஜெபத்தோட நின்று விடக்கூடாது, செயல்பட வேண்டும். செயல்படாத ஜெபங்கள் வீணான ஜெபங்கள், அவ்வளவுதான். நான் ஜெபம் மட்டுமே பண்ணுவேன்னா அது ஈஸியான வேலை பாருங்க, ரொம்ப ஈஸி இல்ல அது. ஃபேனுக்குள்ள வீட்டுக்குள்ள நிழல்ல உட்காந்து வெளியே அலையாம கஷ்டப்படாம வேர்வை சிந்தாம ஒரு முட்டி போட்டு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே ஆத்துமா ரட்சியும் ரட்சியும். ஆத்துமாக ரட்சின்னு எப்படி ரட்சிப்பாங்க? எப்படி எப்படி வரும் ரட்சிப்பு? ஜெபம் பண்ணா ரட்சிப்பு வருமா? ஜெபத்தோட போய் ஆத்துமாக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்காம சுவிசேஷம் சொல்லாம பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் அவன் எப்படி கேள்விப்படுவார்கள்? எல்லாத்துக்குமே ஜெபம் வந்து அஸ்திபாரம். எந்த ஊழியம் செஞ்சாலும் ஜெபிக்காம செய்யக்கூடாது, அது உண்மை. ஆனா நம்ம ஜெபத்தோட கூட நம்ம நின்று விடக்கூடாது, அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிட்டு தான் எல்லாமே செய்யணும். ஜெபத்திலேதான் நம்ம ஆத்துமாக்களை சந்திக்கணும். அவங்கதான் எப்பொழுதும் பிரகாசமா இருப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள், ஞானம் உள்ளவர்கள், அவர்கள் தான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் பிரகாசமா இருப்பாங்களாம். ஏதோ கொஞ்ச நாள் பிரகாசமா இருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு 10 வருஷம் பிரகாசமா இருப்பாங்கல்ல, ஏதோ அவங்க ஊழிய வளர்ச்சியில கொஞ்ச நாள் பிரகாசமா இருப்பாங்கல்ல, அவன் என்றென்றைக்குங்க, அவ்வளவுதான். எப்பொழுதும் முடிஞ்சு போச்சு. சதா காலமும். சதா காலம் நோ டைம், காலமே கிடையாது. சதா காலமும் அவங்க எப்பொழுதும் பிரகாசமா தான் இருப்பாங்க எங்க தேவனுடைய சமூகத்துல. அநேக நீதிக்குட்படுதல் நட்சத்திரங்களை போல
இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் பரலோகம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களை நட்சத்திரமாக பார்க்கிறது. ஆனா இன்னைக்கு நாம யார நட்சத்திரமா பார்க்கிறோம்? சினிமா நட்சத்திரங்கள், திரையுலக நட்சத்திரங்கள், அரசியல் நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர் நட்சத்திரங்கள், உலகத்துல ஃபேமஸா இருக்கிறவன் சினிமா நடிகர் நடிகை இவங்க தான் நட்சத்திரமா பார்க்கறாங்க. இவங்கெல்லாம் வந்து நல்லா கவனிங்க. உலகத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மனுஷங்க ஃபேமஸா இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு பொழுதுபோக்குகள், அவ்வளவுதான். நம்முடைய பொழுதை போக்கும் நட்சத்திரங்கள். நமக்கு டைம் பாஸ் ஆகணும், நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகணும். சினிமா பார்க்குறோம், சீரியல் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, எல்லாரும் கிரிக்கெட் பார்க்குறாங்க. அவங்களாம் நட்சத்திரங்களா இருக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் இந்த உலகத்தோட சரி. ஆனா நீங்களும் நானும் பரலோகத்துல நம்ம நட்சத்திரங்களா இருப்போம். அங்க தேவன் நம்மளை கனப்படுத்துவார். பாருங்க, அங்க இருக்கிற கணம் அதுதான் மிக முக்கியமான கணம். நட்சத்திரம் என்பது ஒளியோட தொடர்புடையது, ஒளி என்பது மகிமையோட தொடர்புடையது. அப்ப நட்சத்திரம் என்பது தேவன் நம்மளை உயர்த்துகிற அந்த ஸ்தானம். அப்படின்னா பிரகாசம்னா என்னன்னா, எல்லாரும் முன்னாடி நம்மளை மேல நிக்க வச்சு, இவன் தான் என் பிள்ளை, இவன் தான் அநேகரை நீதிக்கு உட்படுத்தினா, இந்த சகோதரி தான் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினா, அநேக மக்களை இந்த இந்த மகள் தான் ஆத்துமாதாயம் பண்ணான்னு சொல்லி அங்க நின்று ஆண்டவர் கரத்துல நம்ம தலைமையில கிரீடம் வைக்கும் போது, அப்ப எல்லாரும் திரள் கூட்ட மக்கள் நம்மளை பார்ப்பாங்க. பாத்தீங்களா? அதுதான் தேவன் சொல்றார். அதான் பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். அந்த கனப்படுத்துகிறது, அது பேர் தான் பிரகாசம். எல்லாரும் முன்னாடியும் கனப்படுத்துறது. அப்ப எல்லாரும் முன்னாடியும் தேவன் நம்மளை கனப்படுத்தும் போது, இதுவரைக்கும் நம்ம யாருன்னே தெரியாம இருந்திருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவரைக்கும் நம்ம யாருமே தெரியாதவர்களாக, அறிமுகம் இல்லாதவர்களாக, அடையாளம் இல்லாதவர்களாக இருந்த நம்மள ஒரு நாள் தேவன் அடையாளப்படுத்துவார். இந்த உலகத்துக்கே நம்மளை அறிமுகப்படுத்துவார். இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணுவார். அப்ப இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு தேவன் நம்ம லைஃபை நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க பண்ணணும்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும், இயேசுவை பத்தி அறிவிக்கணும், பைபிள்ல சொன்னப்பட்ட சுவிசேஷம் சொல்லணும். நம்ம சுவிசேஷம் சொல்லக்கூடாது. இப்ப சொல்றாங்க பாருங்க, நிறைய தவறான சுவிசேஷம். சர்ச்சைக்கு வாங்க வியாதி மாறும், சர்ச்சைக்கு வாங்க ஒரு 7 வாரம் சபைக்கு வாங்க, அப்படிலாம் சொல்லவே கூடாது. சுத்தமான சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இயேசுனா யார்? அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? இயேசுவின் பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, இந்த 5 காரியங்கள் சேர்ந்ததுதான் சுவிசேஷம். இது மக்களுக்கு தெளிவா கரெக்டா சொல்லணும். அதை விட்டுட்டு உங்க வியாதியை இயேசு மாத்துவாரு, உங்களோட கடன் பிரச்சனை இயேசு இதெல்லாம் செய்வார் ஆண்டவர், செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவர். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆண்டவருக்கு. ஆனா ரட்சிப்பு தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ரட்சிப்புக்குள்ளதான் இது வந்து எல்லாமே இருக்குது. அப்ப அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப ரட்சிக்கப்பட வேண்டும்னா இயேசுவோட மரணத்தை பத்தி சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தை அவங்க விசுவாசிக்கணும், பாவங்களை அறிக்கணும், முதல்ல அவங்க பாவி என்பதை அவங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லி அதை ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கொள்ளையோ அது நம்முடைய காரியம் அல்ல. சுவிசேஷம் சொல்லுவது நம்முடைய கடமை, ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படுவது தேவனுடைய கடமை, அது அவருடைய பங்கு. சொல்ல வேண்டியது நம்முடைய பங்கு. ஆனா நாம நம்முடைய பங்கை நிறைவேற்றாம இருக்கும் பொழுது அவருடைய பங்கை எப்படி அவரால் நம்ம நிறைவேற்ற முடியும்? இப்ப நீங்க உங்க மகளுக்கோ மகனுக்கோ திருமண காரியத்தை ஒழுங்கு செய்திருக்கிறீங்க, அந்த திருமணத்துக்கு எல்லாரும் வரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, உங்ககிட்ட பத்திரிக்கை இருக்குது, உங்ககிட்ட அந்த இன்விடேஷன் இருக்குது. அந்த இன்விடேஷன் நீங்க போய் பார்த்து எல்லாருக்கும் கொடுத்தாதான் அவங்க அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. நீங்க போய் இன்விடேஷன் யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. ஆனா இன்விடேஷன் கையில வச்சு நீங்க ஜெபம் மட்டும் பண்ணி, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆத்துமால கொண்டு யாரும் வரமாட்டாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட தேவன் ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை நம்ம கிட்ட கொடுத்துக்கிறார். உலகத்துல ஜனங்களை மாற்றக்கூடிய சக்தியாகிய சுவிசேஷம் எந்த அரசாங்கத்தாலையும் மாற்ற முடியாதது, எந்த அதிபதியால மாற்ற முடியாதது. இன்னைக்கு ஒரு ஜனத்தை, ஒரு கெட்டவனை ஒரு நல்லவனா மாத்துற சக்தி நம்ம கிட்ட தாங்க இருக்குது. ஒரு குடிகாரனை நீதி உள்ளவனா மாத்துற சக்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. ஒரு மோசமானவனை கொருடனை, ஒரு கொலைகாரனை நல்லவனா ஊழியக்காரனை மாத்துறது நம்ம கிட்ட மட்டும்தான். இதெல்லாம் யாரும் மாத்த முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஏன்னா குணாதிசை
சுபாவங்களை மாத்துற சக்தி யாருக்குமே கிடையாது. எந்த காலேஜ் மாத்த முடியாது, எந்த பாடசாலை மாத்த முடியாது, எந்த யூனிவர்சிட்டி மாத்த முடியாது. ஆனா கர்த்தர் நம்ம கையில சுவிசேஷம் என்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை உனக்கும் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அதை அங்க போய் சொல்லி பாருங்க, அதை சொல்லுங்க. அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு அவன் அவன் வந்து பாருங்க நல்லவனா மாறுறான் பாருங்க, நீதிமானா மாறுறான் பாருங்க, ரட்சிக்கப்படுறான் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல நம்ம ஒரு ஆத்துமாக்களை பெத்தெடுப்பதற்கு 10 மாசம் சுமக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு நாங்க கர்ப்ப வேதனை பட்டு அவனை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து பாருங்க. அதுக்கெல்லாம் 10 மாசம் இல்ல, பல நாள் கூட ஆகும். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி, அவங்க பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி, கண்ணீர் சிந்தி, வேதனையோடு அவங்கள ஒவ்வொரு முறை பார்த்து பேசி பழகி நட்பு கொண்டு அவங்க தேவைகளை சந்திச்சு, அவங்க போற ஒவ்வொரு இடத்துல அவங்கள பார்த்து பேசி ஒரு ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தி சபைக்குள்ள வந்து நிலைநிறுத்துவது என்பது இந்த உலகத்துல எந்த கவர்மெண்டாலும் செய்ய முடியாத மிகப்பெரிய வேலை, சிறந்த வேலை, உன்னதமான வேலை. ஆனா இது நமக்கு என்ன தெரிஞ்சும் இதை நம்ம செய்யாம இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள், நம்மளை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. ஆனா சுவிசேஷம் சொல்வது உங்க மேல என் மேல விழுந்த கடமைங்க. அது அது கடமையை கூட நம்மளால செய்ய முடியலன்னா அப்ப என்ன கிறிஸ்துவங்க சொல்லுங்க போலாம். சுவிசேஷம் சொல்லாமல் போனா எனக்கு ஐயோ, பவுல் சொல்றேன் பாருங்க, அப்படின்னா எனக்கு ஆபத்து வரும். ஏன்னா நான் ஒரு விஷயத்த நான் அனுபவிக்கிறேன், அதை அடுத்தவங்க நான் சொல்லாம இருக்கிறேன்னா அதை விட அப்ப என்ன, இன்னைக்கு கிறிஸ்துவங்க சுயநலவாதிகளா இருக்கிறாங்க. அப்ப நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் மட்டும் பரலோகம் போகணும், பக்கத்து வீட்டுக்காரன் போனான்னா போகல எனக்கு என்ன. இன்னைக்கு அது மாதிரிதான் நீங்க சுயநலமான போக்குல தான் கிறிஸ்துவமே வளர்ந்து. ஒரு காலத்துல உதவி செஞ்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி மிஷினரிகள்லாம் வந்து தங்க உயிரை கொடுத்து சுவிசேஷம் அறிவிச்சு நம்மள ஆண்டுக்குள்ள வழிநடத்தினாங்க. ஆனா நாம அப்படி கொடுத்த சுவிசேஷத்தை நமக்கு நாமே பொக்கிஷமா வீட்டுக்குள்ள பீரோல பூட்டி மறைச்சு வச்சுக்கணும். நாங்க சர்ச்சுக்கு போறோம், நாங்க பிளஸ்ஸிங்கா இருக்கணும், நாங்க பிரகாசமா நான் மட்டும் தான் அப்படி இருக்கணும். அடுத்தவங்க எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா அப்படி இருக்கிறவங்கள தேவன் பிரகாசமா வைக்கவே மாட்டாருங்க. அப்படி இருந்தா அவங்க முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ண விடவே மாட்டார். அநேகரை நீதிக்கு உட்படுத்துங்க, அநேகரை சுவிசேஷம் சொல்லி வழிநடத்துங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய உன்னதமான ஊழியத்தை தேவன் உங்க கையில கொடுத்துக்கிறார். நீங்க அவர் சித்தத்தை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா உங்க விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவாருங்க. இதுதான் டீலிங்கே, இதுதாங்க ஆண்டவர் கொடுக்குற டீலிங். நீ என் வேலையை செஞ்சா நான் உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். ஆண்டவருடைய பணியை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க தேவையை அவர் பாத்துக்குவார். உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கலாம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க அவருடைய சின்ன ஊழியத்தை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க 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 தேவைகள் உங்க எல்லாத்தையுமே ஒரு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணுவார். ஆனா நம்ம அவருக்காக நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஆனா கர்த்தர் நமக்கு எல்லாம் செய்து நம்ம நம்ம எதிர்பார்க்கறோம் பாருங்க, அங்கதான் பிரச்சனைங்க. என்ன கிருமின தேவ பிள்ளைகளே, நீங்க ஞானவான்களை போல இந்த ஆகாய மண்டலத்துல ஒளியா இருக்கணுமா? அநேகரை நீதிக்குட்படுத்துங்க. நீங்க என்றென்றும் பிரகாசமாக்குற நட்சத்திரங்களைப் போல உங்களை அவர் பிரகாசிப்பார். உங்க ஊழியத்தை பிரகாசிப்பார். உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களை மற்ற ஜனங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு, பயந்து போகிற அளவுக்கு உங்க ஊழியத்துல ஒரு பிரகாசத்தை கொடுப்பார். ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அந்த நாட்களிலும்